ஜெகநாதபுரத்தில் பரமேஸ்வரனுங்கிற பரோபகாரி இருந்தான். பிறருக்கு பொருளுதவி செஞ்சே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழிச்சிட்டா. சாகர தருணத்தில் தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு, மகனே, நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன். எனக்கு இப்போ இருக்கிற அற்ப சொத்தை விட கடன்கள் தான் அதிகம். ஆனாலும் நீ பிறருக்கு உதவி செய்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது. உன்னோட தாயை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவது உதவியோ இல்லை அறிவுரையோ தேவைன்னா நமது கிராமத்து பூசாரியான ராமானந்தரை போய் கேளு. பரோபகாரத்துடைய மகிமையை எனக்கு எடுத்துரைத்த மகான் தான் அவருன்னு சொல்லி உயிர் நீத்தான். பரமேஸ்வரன் இறந்ததும் அவனுடைய மகன் அர்ஜுனன் எதிர்பாராத கஷ்டங்களுக்கு உள்ளானான். கொஞ்சம் நஞ்சம் இருந்த சொத்துக்களையும் கடன்காரர்கள் எடுத்துட்டு போனாங்க. தன்னுடைய தந்தை சொன்னது ஞாபகம் வரவே தன்னுடைய கஷ்டங்கள்லிருந்து விடுபடுறதுக்காக ஆலோசனை கேட்க அவன் பூசாரி ராமானந்தர் கிட்ட போனான். அவனை அன்போடு வரவேற்ற பூசாரி, உன்னுடைய தந்தை செஞ்ச தான தர்மங்களுடைய புண்ணியம் உன்னை காப்பாற்றட்டும்னு வாழ்த்து சொன்னாரு. தர்மமாவது புண்ணியமாவது, என்னுடைய தந்தை இதால என்ன நன்மை அடைந்தார்னு தெரியலன்னு அர்ஜுனன் சலிப்போட சொன்னான். பூசாரி அதுக்கு, அப்படி சொல்லாத தம்பி, உன்னுடைய தந்தையை பற்றி உனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு கொடிய நோயினால் உன்னுடைய தந்தை அவதிப்பட்டுட்டு இருந்தார். உடம்புல முள் குத்துனா எப்படி வலிக்குமோ அப்படி வலிச்சுட்டே இருக்கும். அந்த நோய் கண்டவங்க நாளுக்கு நாள் மெலிஞ்சு விரைவிலேயே உயிர் துறப்பது வழக்கம். உன்னுடைய தந்தை செஞ்ச தான தர்மங்கள் தான் அவரை இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அர்ஜுனனோ இதையெல்லாம் நான் நம்பருக்கு தயாராக இல்லைன்னு சொன்னான். தம்பி, நான் சொல்கிறத நம்பலைன்னா நீ நம்முடைய மருத்துவர் ரகுநாதனை போய் பாரு, அவர் உண்மையை உனக்கு சொல்வார்னு பூசாரி சொன்னார். அர்ஜுனன் உடனே மருத்துவரை போய் சந்தித்து தான் வந்த காரியத்தை சொன்னான். மருத்துவர் அதுக்கு, தம்பி, உன்னுடைய தந்தையுடைய நோய்க்கு மருத்துவத்துறையில் மருந்தே கிடையாது. அவர் செஞ்ச தான தர்மங்கள் தான் அவரை நீண்ட நாள் நலமாக வாழ வச்சதுன்னு சொன்னார். அர்ஜுனனுக்கு அப்போ தான் ராமானந்தருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை உண்டாக தொடங்குச்சு. உடனே அவன் பூசாரி கிட்ட போய், நீங்கள் சொன்னதை நான் இப்போ நம்புகிறேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டான். ராமானந்தர் அதுக்கு, தம்பி, இந்த விதைகளை வாங்கிக்கோ. இதை நட்டா ஒரே நாளில் செடி முளைச்சு ஒரே வாரத்தில் மரமாகிடும். மனிதர்களுக்கு நிழலும் பறவைகளுக்கு இருப்பிடமும் கொடுக்கும். இதை எங்கே நடுவதுங்கிறத நீயே தீர்மானிச்சுக்கோ. இதுதான் பரோபகாரம்ங்கிறது. இதனால் உனக்கு நன்மை உண்டாகும்னு சொன்னார். அந்த விதைகளை எடுத்துகிட்டு போன அர்ஜுனன் தன்னுடைய கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற சாலையில் மரங்களே இல்லாத ஒரு இடத்துல ஒரு விதையை நடுறதுக்காக குழி தோண்ட தொடங்கினான். முதல் குழியை தோண்டறப்பவே அவனுக்கு பூமிக்குள்ளிருந்து ஒரு தங்க நாணயம் கிடைச்சிது. அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் விஷ்ணுவுடைய உருவமும் மற்றொரு பக்கம் லட்சுமியுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆஹா, கை மேலே பலன் கிடைச்சிருச்சுன்னு மகிழ்ச்சியோட அடுத்த கிராமத்துக்கு அவன் போனான். அங்குள்ள ஒரு தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்காரன் வெளியே வந்து அர்ஜுனனை திடீர்னு பிடிச்சிட்டான். யார் நீ? திருடன் போல தெரியுதே, உன்னை சோதனை செய்யணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு சோதனையிட்டான். அர்ஜுனன் கிட்ட சில விதைகளும் ஒரு தங்க காசும் இருந்ததை பார்த்துட்டான். தங்க காசை பார்த்தவன், ஆஹா, இது என்னுடைய பூஜை அறையில் வச்சிருந்த காசாச்சே, 6 மாதத்துக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு, நீதான் அதை திருடியவன்னு அவனை கெட்டியாக பிடிச்சிட்டான். அக்கம் பக்கத்தினரும் சூழ்ந்துட்டு அவனை திருடன்னு ஏசுனாங்க. அவங்கள கையெடுத்து கும்பிட்டவாறு துயரம் ததும்பிய குரல்ல அர்ஜுனன், ஐயா, நான் பரோபகாரியான பரமேஸ்வரனுடைய பிள்ளை. என்னுடைய ஊர் ஜெகநாதபுரம். என்னை திருடன்னு சொல்லாதீங்கன்னு தன்னுடைய முழு கதையையும் பொற்காசு தனக்கு கிடைத்த விவரத்தையும் விளக்கி கூறியதை கேட்டதும் அவங்களுக்கு மனசலகுச்சு. பரமேஸ்வரனோட தயாள குணத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த அவங்க தாங்கள் தான் அர்ஜுனனை தவறாக புரிஞ்சுட்டோன்னு வருத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தந்தையோட நோயை பற்றியும் அவருடைய தான தர்மங்கள் அவரை காத்ததை பற்றியும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவனை உடனே அந்த ஊர் ஜமீன்தாரரை போய் சந்திக்க அறிவுரை வழங்கினாங்க. ஜமீன்தாருக்கு ராதிகான்னு 16 வயசில் ஒரு பெண் இருப்பதாகவும் அர்ஜுனனுடைய தந்தைக்கு இருந்தது போலவே அவளுக்கும் நோய் இருப்பதாகவும் அவள் இன்னும் 1 மாதம்தான் உயிரோடு இருப்பாள்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மருத்துவர் மட்டும் அவள் பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருப்பதா சொல்லியிருக்காராம். ஒரு அபூர்வமான மரம் இருக்கா. அதனுடைய விதையை நட்டு ஒரு நாளில் அது செடியாகவும் ஒரே வாரத்தில் பெரிய மரமாகவும் ஆகிற சக்தி அதுக்கு இருக்குது. அந்த மரங்கள் அடர்ந்த தோட்டத்தில் ஜமீன்தாரோட மகள் ராதிகா ஓய்வெடுத்துட்டா ஒரே நாளில் அந்த மரங்களோட காற்றுப்பட்டு நோய் குணமாகி விடும்னு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு. இந்த விவரங்களையெல்லாம் சொன்ன ஊர் மக்கள் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா, அந்த அபூர்வ விதைகள் இப்போ உங்ககிட்ட இருக்குது, நீ இப்போவே அதை எடுத்துட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. அதன்படியே அர்ஜுனன் ஜமீன்தாரை போய் சந்திச்சா. தன்னுடைய மகளை குணமாக்கக்கூடியவன் அவன்னு தெரிஞ்சதும் ஜமீன்தார் மட்டில்லா மகிழ்ச்சி அடைஞ்சாரு. உடனே தன்னுடைய பெரிய தோட்டத்தை காட்டி அங்கே விதைகளை எல்லாம் நட சொன்னார். அர்ஜுனனும் ரொம்ப உற்சாகமாக விதைகளை எல்லாம் நட தொடங்கினான். ஆனால் என்ன துரதிருஷ்டம், 100 விதைகளில் 1 குறைஞ்சிருந்துச்சு. 100ல் 1 மரம் குறைஞ்சாலும் பலனில்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. அர்ஜுனன் உடனே பூசாரிக்கு இன்னும் விதைகள் இருந்தால் அனுப்ப சொல்லி தகவல் அனுப்புனான். ஆனால் அவர்கிட்ட வேறு விதைகள் இல்லை. என்ன செய்யறது?
இதுக்குள்ள ஒரு யோகி ஜமீன்தாருடைய கஷ்டத்தை தீர்க்க முன் வந்தாரு. ராதிகாவுடைய நோயை யாரொருவர் சுயநலம் இல்லாம ஏத்துக்கிறாங்களோ அவரை இந்த நோய் பிடிச்சுக்கோ, ராதிகா குணமாகி விடுவாள்னு சொன்னாரு. இதை கேட்டதோ முதல்ல ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் தங்கள் மகளோட நோயை வாங்கிக்க முன் வந்தாங்க. ஆனா அவங்களுடைய மனசை சோதிக்க நினைச்ச யோகி, மன்னிக்கணும், நீங்க முழு மனசோட இதை செய்யல, அதனால நோயை உங்களுக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா அர்ஜுனன் அந்த நோயை வாங்கிக்க தானே முன் வந்தான். அவனை சோதிச்ச யோகி திருப்தி அடைஞ்சு ராதிகாவுடைய நோயை அர்ஜுனனுக்கு மாத்திட்டாரு. உடனே ராதிகா பரிபூர்ண குணமடைய அர்ஜுனனை அந்த விசித்திர நோய் தாக்குச்சு. ஒரே வாரத்தில் அர்ஜுனன் நட்ட விதைகள் எல்லாம் மரங்களாச்சு. அந்த மரங்களுடைய நிழல்ல தங்கின ஒரே நாளில் எல்லோரும் வியப்படைகிறபடி அர்ஜுனன் குணமடைஞ்சிட்டா. மனம் மகிழ்ந்த ஜமீன்தாரு தன்னுடைய மகளை அர்ஜுனனுக்கு மனம் முடிச்சு வச்சாரு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, பரோபகாரம் செய்வதனால நன்மைகளை விட கஷ்டங்களே அதிகமாக உண்டாகுது பார்த்தையா? பரமேஸ்வரன் தான தர்மங்கள் செய்ததுனால நோயிலிருந்து விடுபட்டாலும் தன்னுடைய சொத்துக்களை இழந்து ஏழையானா. அவனோட மகனான அர்ஜுனன் ஜமீன்தார் மகளுக்கு உதவி செய்ய போய் தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய ஆபத்தில் ஆழ்ந்தான். அதனால பிறருக்கு உதவி செய்வதால என்ன நன்மை? 100 விதைகள்ல 1 குறைஞ்சோ அர்ஜுனன் எப்படி நோய் நீங்க பெற்றான்? ராதிகாவுடைய பெற்றோர்களுக்கு அவளுடைய நோயை யோகியை மாத்தல. என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, பரோபகாரிக்கு தொடக்கத்தில் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் கடைசியில் எல்லாம் நன்மையாகவே முடியும். பரமேஸ்வரன் சொத்துக்களை இழந்தாலும் கொடிய நோய் நீங்க பெற்று நலமாயிருந்தா, அதே மாதிரி அர்ஜுனனும் தொடக்கத்தில் பல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கடைசியில் ஜமீன்தார் மகளை மணந்து நலமாகவே இருந்தான். அதனால் பரோபகாரம் செய்யறதுனால கஷ்டங்கள் மட்டுமே உண்டாகுதுங்கிறது உண்மையில்லை. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுடைய பரோபகார உள்ளத்துக்கு 100 விதைகளில் 1 குறைஞ்சாலும் அதனால் பாதகம் எதுவும் ஏற்படலை. ராதிகாவுடைய நோயை தான் ஏற்றுக்கொள்ள அவனுடைய பெற்றோர்கள் முன் வந்தது பரோபகாரத்துக்காக இல்லை, சுயநலத்துக்காகத்தான். அதனால தான் யோகி அவங்களுடைய செயலை ஏற்கலைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.